நள்ளிரவு சரியாக 12 மணி. டாங் டாங் என்று மணி அடித்தது. வீடு முழுவதும் இருள் சூழ்ந்து இருந்தது. அந்த நிசப்த நேரத்தில் கதவை திறந்து கொண்டு வீட்டுக்குள்ளே 2 கொலைகாரர்கள் நுழைந்தார்கள். ஹலோ, 2 கொலைகாரனுங்க வரல, 3 பேர் வந்திருக்கோம். புக்கிலே 2 பேர் தான் போட்டிருக்காங்க. நீங்க ஏன்டா 3 பேர் சொல்லி குழப்புறீங்க? படிக்கும் போது டிஸ்டர்ப் பண்ணாதீங்கடா. ஏப்பா ஏதோ தெரியாதனமா சொல்லிட்டா அது போய் குறைச்சிக்கிறியா? நீ புக்கை கண்டினியூ பண்ணு. அந்த கொள்ளைக்காரர்கள் பூனை போல பதுங்கி பதுங்கி மாடிப்படியில் ஏறும் பொழுது, யார பார்த்து பூனைங்கிற? நாங்கெல்லாம் சிங்கம்டா. பூனையாண்டா பூனை. பாஸ் இப்ப அவனை அடிச்சு காலி பண்ணிட்டுமா? அவனை அடிச்சு காலி பண்ணிட்டா பணம் இருக்க இடத்த யாரா சொல்வார்? சாரி பாஸ், இப்ப நான் என்ன பண்றது? நேர சமையல் கட்டுக்கு போய் தோசை சுட்டு புதினா சட்னி பண்ணி வை. யூ வாண்ட் புதினா சட்னி? இமிடியேட்டா நான் மார்க்கெட்டுக்கு போய் 2 கட்டு புதினா வாங்கிட்டு வரேன். அப்படியே வரும்போது 2 முறுக்கு வாங்க. வாயெல்லாம் ஒரே நமனது. ஏன் பாஸ், யூ வாண்ட் எனிதிங்? வாங்க போறடா நீ. பாஸ், நான் வாங்க போல, அவன் தான் வாங்க போறான். வந்ததுல இருந்து ஏன்டா நீ டார்ச்சர் பண்ற? தொலைச்சிருவேன்டா தொலைச்சி. பாஸ், எவ்வளவு கஷ்டப்பட்டு இந்த துப்பாக்கியை வாங்கி இருக்கிறோம், கொஞ்சம் கூட பொறுப்பே இல்லாம தொலைச்சு போடுவேன்னு சொல்றீங்க. குடுங்க, இதை நானே பத்திரமா வச்சுக்கிறேன். சித்த சும்மா இருக்கலாடா. படிக்கும் போது கச 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 கசன்னு பேசிட்டு பானுங்க. போய் வேலையை பாருங்கடா. நாங்களே வேலை வெட்டி இல்லாம தான் கொள்ளை அடிக்க வந்துக்கிறோம். இந்த லட்சத்துல எங்களை வேலையை பாருங்க. டேய், எவன்டா அவன்? கேக்குறனல்ல, எவன்டா அவன்? யாரும் இல்ல, நீங்க படிக்கிறத படிங்க. யாரும் இல்லையா? இந்த மர்ம நாவல் படிச்சாலே எல்லாமே ஒரே மர்மமா தான் இருக்கும். சரி, அடுத்த பக்கத்துல என்ன போட்டிருக்கு பாப்போம். தூணுக்கு பின்னாடி ஒளிந்திருந்த அந்த கொலைகாரர்கள் அங்கிருந்து மெதுவாக நகர்ந்து சோபாவிற்கு அடியில் ஒளியும் பொழுது அந்த கொலைகாரர்களின் ஒருவனுக்கு திடீரென்று தும்மல் வந்தது. கலக்க போவது யாரு? பாத்ரி. வெள்ளிதோறும் இரவு 10 மணிக்கு உங்கள் விஜய். சரோஜா சாமானிகாலா. வழக்கமா டிவில தான் விளம்பரம் பண்ணிட்டு இருந்தாங்க. இப்ப வீடு வீடா வந்து பண்ண ஆரம்பிச்சாங்க போல. இப்படிதான் 8:30 மணிக்கு என்ன பார்க்கலாம்னு ஒரு பொண்ணு சொல்லிட்டு இருந்துச்சு. சரி பார்க்கலாமே சொல்லி வீட்டுக்கு போனா வீட்டை பூட்டிட்டு வெளியில போயிடுச்சு. நம்ம சரி ஊர் போலாம், நம்ம கதைக்கு வருவோம். சோபாவிற்கு அடியில் ஒளிந்திருந்த அந்த கொலைகாரர்கள் மெதுவாக நகர்ந்து மாடிப்படியை நோக்கி போனார்கள். நேரத்துல கிளி மாதிரி மிமிகிரி பண்ணுகிற. ஐயோ பாஸ், நான் மிமிக்ரி பண்ணல. டேபிள் மேல பாருங்க, கீ இருக்கு. பாஸ், அதான் லாக்கர் சாவி நினைக்கிறேன். உடனே எடுத்தாகணும். எப்படி பாஸ் எடுக்கிறது? டேய், அவன் நம்பருக்கு போனை போடு. போன போட்டா ட்ரிங் ட்ரிங்னு சத்தம் வரும். அந்த சத்தத்தை கேட்டு அவன் போன் எடுக்க போவான். அந்த கேப்ல சாவி எடுத்துட்டு வந்துடலாம். வெரி குட் ஐடியா பாஸ். டேய், போன போடுறான். லேண்ட்லைன்ல மிஸ்டு கால் கொடுக்கறானா கண்டிப்பா கடைஞ்ச இடத்து புறம்போக்கா தான் இருக்கும். அவன் போன் எடுத்திருந்தா 1.5 ரூபாய் எனக்கு தானே நஷ்டம். அதான் மிஸ்டு கால் கொடுத்தேன். அந்த சாணி மூஞ்சி அந்த சாவி எடுத்துட்டா 1.5 கோடி அடிச்சிருக்கலாமடா. அல்ப 1.5 ரூபாய் காசுக்கு பார்த்து போனை கட் பண்ணிட்டா. மறுபடியும் போன போடுறேன். என்னடா போன் எடுக்க மாட்டேன்றான். இப்ப பாருங்க ஐயா, ரொம்ப நேரமா போன் அடிச்சுட்டு இருக்குது இல்ல, கொஞ்சம் எடுங்க ஐயா. சும்மாறா, எவனோ ராத்திரி நேரத்துல வேலை இல்லாதவன் மிஸ்டு கால் கொடுத்துட்டு இருக்கான். போனை எடு அதை எடுன்றீங்க. அதெல்லாம் எடுக்க முடியாது. ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான சப்ஜெக்ட் படிச்சுட்டு இருக்கிறேன். இப்படி பொறுப்பு இல்லாம பதில் சொன்னா எப்படி? ஏதோ ஒரு அவசர ஆத்திரத்துக்காக போன் பண்றாங்க. எழுந்திருச்சு போய் போனை எடுக்கலாம்ல. நீ சொல்றதும் கரெக்ட் தான். இதுவும் மிஸ் கால் தானா? அவன் மட்டும் என் கையில கிடைச்சான், அவனை சீவ கட்டையாலே பிய பிய அடிப்பேன். பாத்தீங்களா, இதுதான் நம்மள கோடீஸ்வரன் ஆக்க போற பீரோ சாவி. ஏ ராம, இங்க ஒரு சாவி இருந்துச்சா, சைக்கிள் சாவி எங்கடே காணா? இது சைக்கிள் சாவியா? இவ்வளவு நேரம் நான் கஷ்டப்பட்டு என்னோட கிரிமினல் பிரைனை யூஸ் பண்ணி எடுத்த சாவி சைக்கிள் சாவியா? இத வச்சு என்னடா பண்றது? என்ன பண்றதா? டே ராம, என்னங்கய்யா? இல்ல இங்க ஒரு சைக்கிள் சாவி வச்சிருந்தேன். இங்கதான் இங்க எங்கன்னு கொஞ்சம் விரசலா தேட. விரசலா பாடுறா. ஐயா, சைக்கிள் சாவி முன்னாடியே இருக்கு. அதை விட்டு இங்க அங்கேயும் தேடிக்கிட்டு இருக்கீங்க. இன்னாங்க சைக்கிள் சாவி. ஏய், இது பீரோ சாவிடா. நான் கேட்டது சைக்கிள் சாவி.
ரொம்ப புத்திசாலித்தனமா பேசதான் நினைப்போ. போய் உன் தூங்குற வேலையை பாரு. போ போ. பாத்தியாடா, சைக்கிள் சாவியா ஹீரோ சாவியா? உனக்கு நான் பணக்காரனான பொறுக்கே பொறுக்காது இல்ல, பிச்சைக்காரனாவே இருக்கணும். அப்படிதான்டா. என்ன பாஸ் அங்கேயே நின்னுக்கிறீங்க? இடம் இருக்குது, வாங்க அட்ஜஸ்ட் பண்ணி பாத்துக்கலாம். செருப்பு பிஞ்சு போயிரு. சாவியதா என்ன பாஸ் சொல்றீங்க? ஒரு இனமும் கேட்கல. ஏன்பா உனக்கு ஏதாவது கேட்டுச்சா? அவர் பக்கத்துல பத்துக்கிறாரு, அவருக்கே கேட்கல. பாஸ் செருப்பால் அடிங்க, அக்செப்ட் பண்ணிக்கிறேன். இந்த தொப்பையால் அடிக்கிற வேலை வச்சுக்காதீங்க. எதா இருந்தாலும் டீட்டெயிலா சொல்லுங்க. கர்மாந்திரம் பிடிச்சவன. ஓ நான் பண்றேன். ஐயோ என்ன பாஸ், என்ன பாஸ் இப்படி இப்படின்றீங்க? நாங்க கிளம்பிட்டோமா? நீங்க இங்கே இருக்கீங்களா? கர்ம பிடிச்சவன, தூக்குடா தூக்கு. என்ன பாஸ் இந்நேரத்துக்கு வந்து தூக்கு தூக்குன்றீங்க? தட்டு தான் இருக்குது. சோறுக்குதா? சோறு இல்லையா? 4 தெருல போய் பிச்சை எடுத்துக்கிடுவா. சரி பாஸ், 4 தெருல போய் பிச்சை எடுத்துன்னு வரேன். அது வரை நீங்க இங்கேயே இருக்கீங்களா? உன்னை கூட கூட்டு வந்த பார், என் புத்தி செருப்பால் அடிக்கணும்டா. இவனை எப்படி எழுப்பணும்னு எனக்கு தெரியும். ஏன்பா என்னப்பா? தூங்குறதுக்கு முன்னாடி மூத்திரம் மேய்ச்சிட்டியா? இல்லையே. அப்படியே பறிச்சானா பெட்டி நஞ்சிராது. ஆமா. அப்ப எழுந்திருச்சு போ. நல்ல வேலை ஞாபகப்படுத்துறீங்க சார், இல்லாட்டி உங்க மேலேயே போயிருப்பேன். சக்சஸ். நாங்க பணத்தை எடுத்துட்டு வெளியே வரதுக்குள்ள இப்ப காரை கூட்டுவா. ஓகே பாஸ். இல்லங்கடா, ஒட்டி படிக்கணும். எங்க கிளம்பிட்டீங்க? ஊருக்கா? ஆமா. எந்த ஊரு? பக்கத்து ஊரு. ஓ, லாங் ஜர்னி. கை செலவு காசு இருக்கா? இல்லையே. இந்தா வச்சுக்க. நில்லுங்கடா. ஊருக்கு போகும்போது டாடா காட்டணும்ல. டாடா பை பை. என்னடா போலீஸ் கிளீஸ் வந்துச்சா? இல்ல பாஸ், வெளிய கார் ரெடியா இருக்குது. போடாங். கொஞ்ச நேரத்துல ஹீரோ கொலை ஆடி போச்சு. இப்படியே வந்து சொல்றது. ஓகே, ஃபாலோ மீ. டேய், என்னடா காரை கூட்டு வந்தா போலீஸ்கார கூட்டு வந்திருக்க? உங்க கூட்டு போவதா? என்னடா சொல்ற? நான் யாரு தெரியுமா? முன்சாமி பையன். அது அப்போ. இப்போ நான் சிபிசிஐடி ஆபீசர். நான் நம்ப மாட்டேன். வந்துச்சு, நம்பிதானே ஆகணும். இன்ஸ்பெக்டர் அரெஸ்ட். இந்த மூஞ்சிய போய் சிபிசிஐடி நம்பிட்டானுங்களே. ஐயோ ஐயோ, இதுல இருக்கிற 1 கோடி ரூபாய் எனக்கு தான். சிரிப்பு வருது சிரிக்க சிரிக்க சிரிப்பு வருது.